بسم الله الرحمن الرحيم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளிலே உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் நிகழவிருக்கிற மிக முக்கியமான 10 நிகழ்ச்சிகளை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் கடந்த சில நாட்களாக நாம் அறிந்து வருகிறோம். அதுல முக்கியமான ஒன்று தஜ்ஜாலுடைய வருகை. அவனுடைய வருகையின் போது இந்த உலகம் சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்து விட்டார்கள். இந்த தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இறக்கி அவர்கள் மூலமாக அழிப்பான். இந்த அழிவு படலம் எங்க நடக்கும் என்று கேட்டால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கு பாருங்க, பைத்துல் முகத்தஸ் என்ற பகுதியில தான் இருப்பார்கள். இந்த தஜ்ஜாலுடைய கடைசி அவனுடைய பகுதியும் அங்கதான் இருக்கும். அங்கதான் இறக்கப்படுறாங்க. டமாஸ்கஸ்ல இறங்கின ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், டமாஸ்கஸ்ல அதாவது திமிஷ்க்ல இறங்கின ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து தஜ்ஜால தேடி பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் வந்துருவாங்க. அந்த பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்துல லுத்து என்று சொல்லி ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் வைத்துத்தான், அங்கதான் தஜ்ஜாலுடைய முகாம் இருக்கும். அந்த நேரத்தில் அங்க வைத்துத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 5228வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அந்த தஜ்ஜால கூட யாரெல்லாம் இருப்பான்னு கேட்டா 70,000 யகூதிகள். அந்த நேரத்தில் தஜ்ஜாலுக்கு பின்னாடி 70,000 யகூதிகள் ஆயுதபாணிகளாக இருப்பார்கள். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் அழிக்கக்கூடிய நேரம் வந்த உடனே ஒவ்வொரு மரங்களும் கற்களும் பொருள்களும் பேசுமா, இதோ இங்க ஒரு யகூதி இருக்கிறான், இங்க ஒரு யகூதி இருக்கிறான் என்று அவர்கள் காட்டி கொடுக்கப்படுவார்கள். அவர்கள் அடியோடு அந்த இடத்திலே வைத்து ஒழிக்கப்படுவார்கள் என்று இப்னு மாஜாவிலும் அபூதாவுதிலும் இடம்பெற்ற ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த முன்னறிவிப்புல தஜ்ஜாலுடைய கொலை செய்யப்படுற சம்பவம் வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கொள்வார்கள் என்பது இருக்கிறது. அதோட இன்னொரு அதிசயமா அதுல சேர்ந்திருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த யகூதிகள் வந்து அப்பவே இஸ்லாத்தை நோக்கி எல்லாம் வந்து முடிஞ்சிட்டாங்க. அந்த சகாப்தம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் பேர் இருந்தவர்களும் அவர்கள் நாட்டை விட்டு ஓடி போய் உலகம் போல எங்கே போயிட்டாங்க. யகூதிகளே இந்த பிரதேசத்துல இல்லாம ஆயிடுச்சு. ஆனால் சமீப காலங்கள்ல தான் யகூதிகள் வந்து குடியமர்த்தப்படுறாங்க அந்த பகுதியில. இப்ப யகூதிகள் குடியமர்த்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு ராஜ்யம் அமைந்து அவர்கள் ஒரு சக்தியாக அங்க இருந்து அவர்களுக்கு தஜ்ஜால் வந்து தலைமை தாங்குவான் என்றெல்லாம் சொல்வதா இருந்தா, அந்த எந்த ஏரியாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த ஏரியாவில் யகூதிகளுடைய ஆதிக்கம் இருக்கிறது. இன்னைக்கு கண்கூடா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஏரியாவில் தான் யகூதிகளுடைய தாக்கம் இருக்கிறது, யகூதிகளுடைய ஆதிக்கம் இருக்கிறது. அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிற இடத்துல வருவான்லாம் சொன்னது பாருங்க. யகூதியை விரட்டி அடிச்சாச்சு, ஊரை விட்டு போயிட்டான்ற ஒரு ஆளு திருப்பி வந்து அங்க குடியேறுவான் என்றெல்லாம் சொன்னதை பார்க்கும். சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் கரெக்டா அப்படி புள்ளி விவரத்தோட அமைஞ்சிருக்கும் பொழுது தஜ்ஜாலுடைய வருகையிலே நமக்கு எந்த சந்தேகமே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறான். இப்படி அந்த பைத்துல் முகத்தஸுடைய ஏரியாவில் வச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலுடைய அந்த நடவடிக்கைக்கு 40 நாள்ல முடிவு கட்டுவார்கள். முடிவு கட்டின பிறகு என்ன ஆகும் கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கெல்லாம் மார்க்க அறிவுரையை சொல்லுவாங்க. மக்களுக்கு இதுதான் கரெக்டான மார்க்கும், இவ்வளவு காலம் தப்பானதில் இருந்துட்டீங்க, இனிமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று எல்லா மக்களையும் சரியான ஒரு பாதைக்கு வந்து மக்களை வந்து அழைச்சிட்டு வந்துருவாங்க. சொர்க்கத்தில் கிடைக்கிற பாக்கியங்கள் இதெல்லாம் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறான். என்ன மெசேஜ் கொடுக்குறான்னு கேட்டா, ஈசாவே, என்னுடைய அடியார்களை, இந்த அடியார்களோடு இருக்கிறாங்களே, இவர்களை எவரும் வெல்ல முடியாத அளவுக்கு ஒரு வலிமை மிக்கவர்களா உன்னிடத்தில் நான் தந்திருக்கிறேன். அப்பதான் எல்லாத்தையும் வென்றாங்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு எப்ப தஜ்ஜாலுடைய தலைமையில யகூதி சாம்ராஜ்யத்தை அழிச்சு கட்டப்பட்டுச்சோ, அந்த யகூதிக்கு பகபலமா இருக்கிற நசார சமுதாயமும் சேர்ந்து எல்லாம் முடிஞ்சு போயிருமோ, முழுக்க முழுக்க ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு ஆளுகையின் கீழ இந்த உலகம் வந்துருது. அவர்களுடைய காலத்துல வந்துருது. அப்ப அந்த கட்டத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஈசாவே, இப்ப வந்து உன் கூட இருக்கிற மக்களை யாரும் வெல்ல இயலாது.
அப்படியே அல்லாஹ் சொல்லுவானா, எப்படி சொல்லுவானா, லா யதானிலி அஹதிம் பி கிதாலிஹிம், அவர்களை கொல்வதற்கு எவருக்குமே சக்தி இல்லை என்ற அளவுக்கு, போர் செய்ய சக்தி இல்லை என்ற அளவுக்கு ஈசாவே அப்படி வடிகட்டிய மக்களை உன்னுடைய கையில தந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். ஆனாலும் உங்களுக்கு ஒரு சோதனையாக ஒரு கூட்டம் வரப்போகிறது. அதனால நீங்கள் என்ன செய்யுங்கள், எனது அடியார்களை, இந்த நல்லடியார்களை அழைத்துக் கொண்டு தூர் என்ற மலைக்கு செல்லுங்கள். தூர் என்ற தூர் சீனாங்கிறாங்கல்ல, அந்த தூர் என்ற தூர் சைனா என்ற மலைக்கின் பக்கம் மக்களை எல்லாம் ஓட்டி சென்று விடுங்கள். எதுக்கல்ல இதை சொல்றான்னு கேட்டா, இப்பதான் யாஜூஜ் மாஜூஜ் வந்து திறந்து விடப்பட போறாங்க. யாராலையும் ஈசா நபியை வெல்ல முடியாது. அவங்க வந்த பிறகு ஈசா நபியையும், ஈசா நபி காலத்தில் ஒரு ஆட்சியில் இருப்பாரு ஒரு இமாம் என்று வருகிறத, அவரையும் வெல்லவே இயலாது. அவ்வளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியா வந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்ய போறான்னு கேட்டா, யுக முடிவு நாளுடைய அடையாளமா இருக்கிற யஜூஜ் மஜூஜ் என்ற ஒரு கும்பலை அப்பதான் அல்லாஹ் வந்து அவர்களுடைய தடைகளை தகர்த்து விரட்டி விடுறான். அவர்கள் வரும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு இருக்கிற நன்மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களை தூர் சீனா மலைக்கு, தூரின் பக்கம் என்னுடைய அடியார்களை ஓட்டிச் செல் என்று அல்லாஹ் சொல்றான். சொன்ன உடனே அவங்க தூர் மலைக்கு போயிருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை விட்டுட்டு எல்லாரையும் அழைத்துக் கொண்டு மலைகளுக்கு போயிருவாங்க. தூர் சீனா மலையின் பக்கம் என்ன செய்வாங்க, போய் சேர்ந்துருவாங்க. சேர்ந்த பிறகுதான் யஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்தை அல்லாஹ் அனுப்புகிறான் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 5228வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி யஜூஜ் மாஜூஜ் என்னன்னு சொல்ல வேண்டியிருக்கு. யஜூஜ் மாஜூஜ் வந்து வரப்போறாங்கன்னா பிறந்து வரப்போறாங்களா, இவங்க யாரு, இவங்க என்ன கோத்திரத்தில் உள்ளவங்க, வானத்திலிருந்து இறங்க போறாங்களா அப்படின்னு சொன்னா, இந்த யஜூஜ் மாஜூஜை பற்றி திருமறை குர்ஆன்ல 2 இடங்களில் குறிப்பு இருக்கிறது. இந்த யஜூஜ் மாஜூஜ்ங்கிறவங்க யாரு, இப்படி ஒரு கூட்டம் இருக்குதா அப்படிங்கறத பத்தி பார்த்தா, நீங்கள் இத சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயம் பாருங்க. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஹஃபுடைய ஆரம்பத்தை ஓத சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரியான தஜ்ஜாலுடைய காலங்கள்ல எல்லாம் நீங்க பாதுகாக்கப்படுறதா இருந்தா சூரத்துல் கஹஃபுடைய முதல் வசனங்களை, ஒரு அறிவிப்புல முதல் 3 வசனங்களை ஓதுங்கள் இருக்கிறது. திருமதியில வர்ற அறிவிப்புல முதல் 10 வசனங்கள் இருக்குது. அப்ப முதல் 10 வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கொண்டு ஓதுங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த கஹஃப் சூராவுடைய இந்த யஜூஜ் மாஜூஜ் தஜ்ஜாலுடைய அழிவுக்கு பிறகு அடுத்த அழிவு ஆரம்பிக்குது பாருங்க. உலகம் அழிகிற காலத்துல வருஷ சரசரன்னு ஃபாஸ்டா அழிஞ்சு முடிஞ்சு போல இருக்கு. தஜ்ஜால் 40 நாள் முடிஞ்சு அப்புறம் இவங்க வந்துருவாங்க யஜூஜ் மாஜூஜ். இவங்களை பத்தி என்ன குறிப்பு இருக்குன்னு கேட்டா, அது சூரத்துல் கஹஃப்ல 94வது வசனத்திலிருந்து 98வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் வந்து இந்த யஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு குரூப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, துல்கர்னைன் என்று ஒருவர் இருந்தார். துல்கர்னைனுக்கு அர்த்தம் வந்து 2 கொம்பு உடையவர் என்று அதுக்கு பொருள். அரபில சொல்றாங்க. கொம்புலாம் மனிதனுக்கு இருந்திருக்காது. அது வந்து கிழக்கு மேற்கு 2 கட்டி ஆண்டாருங்கிறதுக்கா அந்த அர்த்தம் சொன்னாங்கன்னு இப்படி பல விதமான வியாக்கியானங்கள் கொடுக்குறாங்க. அது நமக்கு தேவையில்லை. துல்கர்னைன் என்ற ஒரு ஆட்சியாளரை பற்றி அல்லாஹ் அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல பாராட்டி சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, வயஸ்அலூனக அன் தில் கர்னைன், துல்கர்னைனை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குல் சஅத்ரு அலைக்கும் மின்ஹு திக்ரா, அவரை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று நபியே சொல்வீராக அப்படின்னு சொல்லி துல்கர்னைன் என்ன கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த யஹூதி நசாராக்கள் இவர் இறை தூதராக இருந்தா துல்கர்னைனை பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர் ஒரு நல்ல மனிதர் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு, வரலாற்று குறிப்புகளோ தடயங்களோ இல்லாத காலத்துல இத வந்து ஒரு இறை தூதருக்கு தான் சொல்ல முடியும் என்று சோதிச்சு பார்க்கிறதுக்காக வேண்டி கேட்கும் பொழுது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிக்கிறாங்க. துல்கர்னைன் என்னன்னு முழிக்கிறாங்க, தெரியல அவங்களுக்கு. உடனே அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருது, எஸ் அலூனக அன் தில் கர்னைன், துல்கர்னைனை பற்றி உம்மிடத்துல கேட்கிறார்கள். நான் சொல்றேன், இப்ப இதை படைச்ச இறைவனாக நான் சொல்றேன், துல்கர்னைனை பற்றிய செய்தியை அவர்களுக்கு ஓதி காட்டுவேன் என்று நீ சொல்வீராக சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னா மக்கன்னாலஹு ஃபில் அர்லி, அவருக்கு வந்து இந்த பூமியில பெரும் ஒரு ஆதிக்கத்தையே நம்ம கொடுத்திருந்தோம். அவர் வந்து துல்கர்னைன்கிறவர் வந்து சாதாரண ஆள் இல்ல, ஒரு உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆற்றலை வந்து அல்லாஹ் கொடுத்திருந்தோம். அது மாதிரி விண்குள்ளி செய்யும் சபபாங்கிறான், அவருக்கு எல்லா சாதனங்களையும் கொடுத்திருந்தோம். அவருக்கு கொடுத்த அந்த காலத்துல இந்த வசதி வாய்ப்புகள்ல அவர் தான் அதிகமா பெற்றவர் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். இந்த துல்கர்னைன் என்பவர் என்ன பண்றாருன்னு கேட்டா,
ஒவ்வொரு பகுதியா வந்து அக்கிரமக்காரர்களை விரட்டி அடித்து ஒவ்வொரு பகுதியா வென்றெடுத்து வருகிறார். துல்கர்னைன் என்பவர் வந்து அங்கே இருந்து புறப்பட்டு போய் ஒரு இடமா போறாரு. போன உடனே ஒவ்வொரு இடத்தையும் கையில் எடுத்துறாரு. யாரும் எதிர்த்து வந்து அவரை போர் செய்ய முடியறது இல்ல. அப்படி போய்கிட்டே இருக்கிறார். அப்ப கூட ஒரு கூட்டம் வந்து வரும். என்ன வரும்னு கேட்டா, துல்கர்னைனே நீங்க வந்து கப்பம் வாங்கி கொண்டு அல்லது அதுக்குள்ள வரியை வாங்கி கொண்டு எங்களை விட்டுருங்க கேட்பாங்க. அப்ப அந்த யுத்தம் செய்யத்தான் போறாருன்னு விளங்குது. ஒவ்வொரு பகுதியா போய்கிட்டு வருவார். அவர் போய்கிட்டு வரும்போது என்ன செய்வார்னா, சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி போவார். சூரியன் உதிக்கும் திசை கிழக்க நோக்கி என்ன செய்வாரு, போவார். இதுல கூட ஒரு இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல துல்கர்னைனுடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது கூட அதுல ஒரு வேறொரு முன்னறிவிப்பு இருக்குது. எதை சொன்னாலும் முன்னறிவிப்பு. அந்த காலத்துல பூமி வந்து தட்டைன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, உருண்டைன்னு யாருமே சொல்லல. இவர் கிழக்க போனார்ல, கிழக்க போனவர் போய்கிட்டே இருக்கிறவரு மேற்கு வந்தாருன்னு வருது பாருங்க. துல்கர்னைன் போறாரு, கிழக்கு நோக்கி மத்திய சம்ஸ்ல போறாரு. போய்கிட்டு இருந்தா தட்டையா இருக்குன்னு வைங்களேன், எப்படி போனாலும் கிழக்கா தான் இருக்கணும். போனவர் என்ன செய்யறாருன்னா, போனவர் மறுபடியும் அப்படியே திரும்பி வரல, போய்கிட்டே இருக்காரு, மேற்குக்கு வந்துடுறாரு. போய்கிட்டே மேற்குக்கு வர்றாரு, உருண்டையா இருந்தா தான் முடியும். உருண்டையா இருந்தா இப்படி கிழக்க போனார்ல, கீழே இருந்தா மேற்க போயிருந்தது. இப்படி போனா இது கிழக்குங்க, இப்படி இறங்கி இங்கிட்டு திரும்ப ஆரம்பிச்சா மேற்க போயிருந்தது. அப்ப கிழக்க உள்ளவர் வந்து போய்கிட்டே இருக்க மேற்குக்கு வந்தாருக்கும் நல்லா. அந்த உருண்டையை வச்சு நீங்கள் உலக உருண்டையை வச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு அழகா விளங்கும். அப்ப இது வேற ஒரு சம்பவம். அதாவது இந்த சம்பவத்தை கூட இது இறைவன் வார்த்தை தான். அந்த காலத்துல ஒரு சம்பவத்தை சொல்லும் போது கூட துல்கர்னைன் இப்படி போயிட்டு கிழக்க போயிட்டு மேற்கு நோக்கி மேற்குல திரும்பி வர்றாரு. இப்படி போன இப்படி திரும்பி வர்றாருன்னா உருண்டைன்றது உழவு தெளிவா யாராலையும் சொல்ல இயலாது. அது ஒரு சம்பவம் இருக்கட்டும். இப்படி கிழக்க நோக்கி போனாரா, போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் போய்கிட்டே இருக்கிறாரு, மேற்கு வந்துட்டார். திரும்பி வரும்போது மேற்கு வர முடியாது யாருமே. பூமி தட்டையா இருக்குமே, ஆனால் கிழக்க போனவர் திரும்பினாதான் மேற்கு வர முடியும். போய்கிட்டு இருக்கும் போதே மேற்கு வர்றதா இருந்தா அது உருண்டையா இருந்தா சாத்தியமாகும். அந்த வசனங்கள் அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிழக்கே போனார் அப்புறம் மேற்கு போனார்னு வரும். அப்ப அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து நீங்க பார்க்கலாம். அப்ப வந்து இவரு அந்த மேற்கு பகுதிக்கு வரும்பொழுது, இப்படி போனவர் மேற்கு பகுதிக்கு வரும்பொழுது அங்க ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறாங்கன்னு கேட்டா, லாயக்கா அதுன எஃப்கூன கவுலா, அவர்கள் இந்த பேச்சை புரிந்து கொள்ளாத மக்களா இருக்கிறார்கள். இப்ப கூட நீங்க வந்து மலைவாசிகள், அதாவது ஆதிவாசிகள் சொல்லுவாங்க. நீங்க கொடைக்கானல் பக்கம் இந்த தோடர்கள் அந்த மலையில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு லாங்குவேஜே கிடையாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களை நாகரிகப்படுத்திட்டு வர்றாங்க. அந்த மாதிரியான மக்கள் தொடர்பு இல்லாம தனியா ஒதுங்கி இருக்கிற மக்கள், ஒரு ஆதிவாசிகள்ங்கிற மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, துல்கர்னைன் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு கேட்டா, அதான் 94 வசனத்துல எல்லாம் சொல்றான், காலு யா துல்கர்னைன். பேசவே தெரியாதவங்க எப்படி பேசினாங்க கூடாது, சைகையில சொல்லிருப்பாங்க. பேச தெரியாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் சொல்லும் போது அதை வந்து ஒரு சைகை மூலமா சொல்ல முடியும். யா துல்கர்னைன், துல்கர்னைன் இன்ன யாஜூஜ மாஜூஜ, இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்தினர்கள் முஃப்ஸிதூன ஃபில் அர்தி, எங்க பகுதியில குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபஹல் நஜஅல் லக ஹரஜன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா, எங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு தடுப்பை நீங்கள் ஏற்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு வரி தரட்டுமா கேட்கிறாங்க. துல்கர்னைனை பார்த்த உடனே இவர் ஒரு பெரிய ஆட்சியாளரு, இவங்க வந்து அடிச்சு அட்டாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதாவது துல்கர்னைன் அந்த யஜூஜ் மஜூஜ்ங்கிற கூட்டம் இந்த மக்கள் இப்ப எந்த மக்கள் முறையிட்டாங்களோ அவங்க பக்கத்துல இருக்கிற மக்கள் விளங்குது. இவங்க வந்து அடிச்சு கொள்ளடிச்சிட்டு போயிடுறது, அநியாயம் பண்ணிட்டு போயிடுறது, அக்கிரமம் பண்ணிட்டு போயிடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து தடுக்கணும். நீங்க ஏதாவது வகையில எங்களை தடுத்தீங்கன்னு சொன்னா காசு வேண்டாம் நாங்க தந்துடுறோம். அவங்க சொல்றாங்க, நாங்க வேணா ஆளு கொஞ்சம் வசூல் பண்ணி தந்துடுறோம், எங்களை வந்து அந்த யஜூஜ் மஜூஜ் வராம நீங்க வந்து காப்பாத்துங்க கேக்குறாங்க. அதுக்கு இது 94 வசனம். 95 வசனத்துல அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் கஹ்ஃப்ல, காலமா மக்கன்னி ஃபீஹி ரப்பி கைருன், என் இறைவன் எனக்கு தந்திருக்கிறதே சிறந்தா இருக்கு. உங்கள்ட்ட வாங்குற அளவுக்குலாம் நான் இல்ல, அல்லாஹ் பரக்கத்தா எனக்கு தந்திருக்கிறான். ஆட்சி, அதிகாரம், பணம், காசு, செல்வாக்கு எல்லாமே இருக்குது. உங்கள்ட்ட வாங்கி இந்த அக்கிரமத்தை தடுக்கிற நிலையில் என்னை வைக்கவில்லை. மா மக்கன்னி ஃபீஹி ரப்பி கைருன், என் இறைவன் எனக்கு ஏற்படுத்தி தந்த வசதிகளே சிறந்ததாக இருக்கிறது. அதனால ஃபஅஈனூனி பிகுவா, உங்களுடைய உடல் வலிமையினால் எனக்கு உதவி செய்யுங்கள். நீங்க செய்ய வேண்டிய உதவிகள்னா நான் அதுக்குள்ள பொருளாதார விஷயத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நீங்க உடலால் எங்களுக்கு வந்து உங்கள் வலிமையினால் எனக்கு உதவி செய்யுங்கள்
அப்படி செய்தீர்களே ஆனால் அஜால் பைனக்கும் பைனகும் ரதுமா, அவர்களுக்கு உங்களுக்கு மத்தியில் நான் ஒரு தடுப்பை ஏற்படுத்துகிறேன். நீங்க கொஞ்சம் உடல் உழைப்பு செஞ்சீங்கன்னா நான் தடுப்பை ஏற்படுத்துறேன் அவர் சொல்றாரு. இவர் பெரிய மிலிட்டரியோட போறாரு, விளங்கிக்கணும். இதெல்லாம் சாதாரண ஒரு ஆளால செய்ய முடியாது. இவர் உலகத்தையே வெல்றதுக்காக வேண்டி உலகம் போல சுத்திட்டு வரக்கூடியவர், அதுக்கு தகுந்த மாதிரி ராணுவ பயிற்சி பெற்ற பல திடகாத்திரமான பல சாதனங்களையும் கொண்டவர்களாகத்தான் புறப்பட்டு போவாங்க. அந்த மாதிரி தைரியத்துல அவர் சொல்றாரு, கொஞ்சம் ஆட்களை கொஞ்சம் கூடமான ஒத்தாசை பண்ணீங்கன்னா நான் தடுப்பை ஏற்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஆத்துனி ஜுபரல் ஹதீத், என்னிடத்துல இந்த இரும்பு பாலங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறார். ஹத்தா இதா சாவா பைன சதபைனி, அந்த ரெண்டு மலைகளுக்கு இடையிலே அவைகள் அடுக்கி வைத்து நிறைத்த பொழுது என்ன விளங்குதுன்னு கேட்டா, ரெண்டு பெரிய மலைகள் இருக்கிறது, அந்த மலையில ஒரு பள்ளம் இருக்கிறது. இந்த பள்ளத்தின் வழியாகத்தான் அவர்கள் என்ன செய்யறாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய அளவுல அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த மலையில இருந்து வர்றாங்கன்னு சொன்னா, அதுல மலையில இது இன்னொரு விஷயத்தை வழங்க வேண்டி இருக்கிறது. அந்த யஜூஜ் மோஜூஜ் என்ற கூட்டம் மலை மாதிரியான ஒரு பொருள் மேல ஏற முடியாத ஒரு அமைப்புன்னு வழங்குது. ஏன்னு கேட்டா அடைச்சவன ஏறி வந்துடலாம். மலையில அடைச்சிட்டோம்னா ரெண்டு மலைக்கு இடையில உள்ள அந்த இடைவெளி அடைச்சவன வர இயலாதுன்னு சொல்வதா இருந்தா, என் மலையில ஏறி வர இயலாதா? அங்கிட்டு பார்க்க மலையில ஏறி தப்பிச்சு போயிட முடியாதா? அப்ப இவர்களுடைய ஒரு பலவீனம் என்ன, ஒரு பலவீனத்தை எல்லாம் படைச்சிருக்கிறான். இவர்கள் உயரத்தில் ஏற முடியாதவர்கள், அப்படிதான் இதை வழங்க வேண்டி இருக்குது. அப்ப அதனால இந்த பக்கத்துல ஒரு இடைவெளி ஒரு கேப் இருக்குது, அதை அடைச்சிட்டோம்னு சொன்னா மலையில ஏறிக்கிட்டு வந்துடுங்களா. சுத்தி மலைகள் சூழ்ந்த பகுதியில் உலகத்தில் நிறைய இருக்கிறது. எத்தனையோ தொடர்ச்சி மலைகள்லாம் நீங்க பாக்குறீங்க. எங்க கூட மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, வெறும் மலையா போய்கிட்டே இருக்கும். அப்ப மலைக்கு கீழே இருக்கிறவர்கள் ஏறி வர முடியாத அமைப்புகள் அங்க இருக்குன்னு விளங்குது. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நீங்க அந்த இரும்பை கொண்டாந்து அடுக்கிறாங்க. ரெண்டு மலை இருக்குல்ல, ரெண்டு மலைக்கு இடையில ஒரு பள்ளம் மாதிரி வி ஷேப்ல ஒரு பள்ளம் இருக்கு. எந்த ரெண்டு மலை இருந்தாலும் வி மாதிரி டைப்ல ஒரு பள்ளம் இருக்கும். அதுல இரும்புகளை அடுக்கி என்ன பண்றாருன்னு கேட்டா, காலன் புகு ஊதுங்கிறாரு. துருத்தி வச்சு ஊதுறாங்க, நெருப்பு வச்சு ஊதுன உடனே அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சு நெருப்பாகி நெருப்பானு உருக ஆரம்பிச்சிட இரும்பு. இரும்பு அப்படி உருகி பாலமாகி அப்படியே அந்த இரும்பே அந்த தடுப்பாக அமையுது. அமைஞ்ச உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹத்தா இதாஜ அழகு நாரா, அது நெருப்பு ஆன உடனே கால ஆத்துணி உஃப்ரி காலிக்கு திரா, என்னிடத்துல கொண்டு வர செம்பை எடுத்துக்கிட்டு வாருங்கன்னு சொல்லி அதன் மீது உருக்கி ஊத்துகிறேங்கிறார். இரும்பு அடுக்கி அதுக்கு மேல என்ன செய்யறாரு, செம்பு காய்ச்சி அதுக்கு மேல ஊத்துறாரு. ஊத்தணும்னு அப்படியே முழுசா அப்படியே மறைச்சிருச்சு. ரெண்டு மலைக்கு இடையில ஒரு மலை ஆயிடுச்சு. ரெண்டு மலையும் சேர்த்து இடைவெளி அரைச்சவன ஒரு மலை மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வர முடியல. இது சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அதை தாண்டி வர அவர்கள் சக்தி வர மாட்டார்கள். அதில் துவாரமிடவும் சக்தி வர மாட்டார்கள். அக்கிரமம் எல்லாம் பண்ணுவாங்கன்னு விளங்கினாலும் அந்த படைப்புல அல்லாஹ் எப்படி தஜ்ஜாலுக்கு இந்த கண்ணுல ஒரு வீக்னஸ் கொடுத்தானோ, அவனுடைய உடலமைப்புல ஒரு வீக்னஸ் கொடுத்தானோ, இவங்க வந்துட்டா அக்கிரமம் பண்ணுவாங்களே தவிர என்ன செய்ய முடியாது, மலையில கூட ஏறி வர முடியாது. மலையில ஏறி வர முடிஞ்ச தடுப்புலையும் ஏறி வந்துருவார்கள். இந்த மாதிரி வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என் இறைவன் அருளால் நான் இதை செய்து விட்டேன். துல்கர்னைன் சொல்றாரு, செய்து விட்டேன். ஃபைதாஜா வாது ரப்பி, என் இறைவனுடைய வாக்கு வரும் பொழுது, உலகத்தை அழிக்கிற வாக்கு வரும் பொழுது, ஜஅலஹு தக்கா, இதை தூள் தூளாக அவன் ஆக்குவான். கான வாது ரப்பி ஹக்கா, என் இறைவனுடைய வாக்கு மெய்யானதாக இருக்கிறது அப்படின்னு துல்கர்னைன் சொல்றாரு. இப்ப அடைச்சுட்டேன். இது ஒரு காலம் வரைக்கும் இருக்கு. எது வரைக்கும் இருக்கும், அல்லாஹ்வுடைய அந்த அழிக்கிற உத்தரவு வருமே அது வரைக்கும் இது இருக்கும். அவன் அழிக்க நினைக்கும் போது தூள் தூளா உடைக்குவான். உடைச்சவன என்ன உடைக்குவான் நிறுத்தியாச்சு. இதுல உடைச்சவன என்னங்கிறத 21வது சூறாவுல 96வது வசனத்துல தாகாவுல அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 21 அம்பியாவுல அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜ் வ மஜூஜ், யஜூஜ் மஜூஜுக்கு திறந்து விடப்படும் விளங்குது. ஒஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன், அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் அவரை ஓடி சரிந்து வருவார்கள். வெள்ளம் மாதிரி வருவார்களாம். வெள்ளம் எப்படி ஒரு மடை திறந்த வெள்ளம்ங்கிறாங்கல்ல, திறந்தவுன வெள்ளம் எப்படி வருமோ அந்த மாதிரி அவங்க மனித வெள்ளம் ஓடியாருவாங்க யஜூஜ் மஜூஜ்ங்கிற கூட்டம். அப்ப இவர்கள் அடைக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய ஆர்டர் பிரகாரம் தான் துல்கர்னைன் அடைச்சிருக்கிறார்கள் விளங்குது.
அடைக்கப்பட்ட இடம் ஒரு ரெண்டு மலை சூழ்ந்த இடம்னு விளங்குது. அந்த இதை கடைசி காலத்துல அல்லாஹ் உடைச்சு விடுவான் என்றும் குர்ஆனே சொல்லுது. 21:96 சொல்லுது, சூரத்துல் கஹஃப் 18:98 சொல்லுது. இது நடந்த பிறகுதான் அப்ப யாஜூஜ் மாஜூஜ்ங்கிறது ஏற்கனவே படைக்கப்பட்ட படைப்பு தான். என்ன இப்பதான் நிமித்தம் உண்டாக்குவாங்கன்னு கிடையாது. அல்லாஹு அக்பர்.